வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வீடுகளில் பூஜிக்கப்பட்ட சிறிய சிலைகள் கடலில் கரைப்பு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்ட பேரணி. புதுவை சிவம் நினைவு நாள் அனுஷ்டிப்பு. காமராஜ் சாலையில் அமைந்துள்ள உருவ சிலைக்கு சபாநாயகர், அமைச்சர், எம்எல்ஏ மரியாதை. பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு வினாடி வினா. புதுவையில் 5 மையங்களில் நடைபெற்ற போட்டிகளில் மாணவ மாணவிகள் அசத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதில் மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதுவையில் கடந்த 29ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டதால் நகரின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. விழாவின் தொடர்ச்சியாக விநாயகர் சிலைகள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்படும் என்று விநாயகர் சதுர்த்தி பேரவையினர் தெரிவித்திருந்தனர். இதன்படி புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட உள்ள விநாயகர் சிலைகள் ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து நேரு வீதி, காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக கடற்கரை சாலைக்கு மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் பழைய துறைமுகத்தில் கிரேன்கள் உதவியுடன் விஜசனம் செய்யப்பட உள்ளது. விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற உள்ள நிலையில் விழா முடிந்து 3 நாட்கள் ஆகிவிட்டதால் வீடுகள் மற்றும் கோவில்களில் உள்ள பிள்ளையார் சிலைகள் கடல் மற்றும் ஏரிகளில் கரைக்கப்பட்டு வருகிறது. புதுவை சிவம் நினைவு நாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு சபாநாயகர், அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கவிஞர் சிவத்தின் நினைவு தினம் ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காமராஜ் சாலையில் அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு சபாநாயகர், சபாபதி, அமைச்சர் தியாகராஜன், அரசு கொறடா நேரு மற்றும் தமிழ் அறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுவை சிவத்தின் சிலைக்கு திமுகவினர், திராவிடர் கழகத்தினர், பாட்டாளி மக்கள் கட்சியினர், தமிழர் திராவிடர் கழகத்தினர், பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நற்பணி இயக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவையில் 2வது நாளாக நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் மாணவ மாணவியர் பங்கேற்றனர். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம், பெரியார் சிந்தனை உயராய்வு மையம், பிஞ்சு மாத இதழ் சார்பில் பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பெரியார் 1000 என்ற பெயரில் மாபெரும் வினாடி வினா போட்டி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 5 மையங்களில் நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகள் ஞாயிற்றுக்கிழமையும் 2ஆம் நாளாக நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற பூஜையில் அப்பகுதி பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டை பட்டமல் நகரில் அமைந்திருக்கும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 33ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு அன்னையின் திருவுருவ பட ஊர்வலம் சனிக்கிழமை நடைபெற்றது. இதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமை தாங்க மன்ற தலைவர் முருகானந்தம் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வழிபாடு நடைபெற்றது. புதுவையில் நடைபெற்ற சமாதான ஒருமைப்பாட்டு கழக கூட்டத்தில் உலக சமாதானம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் நிர்வாக குழு கூட்டம் இன்று வெள்ளாளர் வீதியில் உள்ள சுப்பையா இல்லத்தில் மாநில தலைவர் லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ தலைமையில் நடந்தது. இதில் பாலஸ்தீன சமாதானம், இலங்கை தமிழர்கள் பிரச்சினை சுமூகமாக நடக்கவும் வலியுறுத்தப்பட்டது. இதில் காந்திராஜ், முருகன், நாரா கலைநாதன், பாலன், பிரதீஷ், ஜோசப் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் 2 மையங்களில் தட்டச்சு தேர்வு. 2 தினங்கள் நடைபெற்ற தேர்வுகளில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் பங்கேற்பு.
குழந்தைக்காக மனைவி திடீர் தர்ணா. பெற்றோர் வற்புறுத்தலால் இரண்டாவது திருமணம் செய்கின்ற முயற்சிக்கு பாகூரில் எதிர்ப்பு. விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை விவேகானந்தா பள்ளியில் நடைபெற்ற மனைவி நல வேட்பு விழாவில் தம்பதியர் நட்புணர்வு குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை விவேகானந்தா பள்ளியில் வேதபுரம் அறிவு திருக்கோயில் சார்பில் மனைவி நல வேட்பு விழா, வேதாத்ரி மகரிஷி 104வது பிறந்த தினம், அன்னை லோகாம்பாள் 100வது பிறந்த தினம் என முப்பெரும் விழா நடந்தது. தலைவர் ஜானகிராமன் தலைமை தாங்க செயலாளர் சவுந்தரராஜன் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் பன்னீர்செல்வம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் ஆகியோர் பங்கேற்று பேசினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்லூரி குழும இணை தாளாளர் சுகுமாரன், தொழிலதிபர் டாக்டர் ரத்தின ஜனார்த்தனன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். தம்பதியரிடையே நல்ல நட்புணர்வு, புரிந்து கொள்ளுதலை பெருக உதவும் தம்பதியர் உயிர்கலப்பு தவத்தை மணவளை கலை பேராசிரியர் லிங்கநாதன் நடத்தினார். இதில் தம்பதியர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பொறுப்பாசிரியர் மலரவன் நன்றி கூறினார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என ஆட்சி மொழி கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது. புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் ஆட்சி மொழி கருத்தரங்கம் நேற்று மாலை நடைபெற்றது. தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற இக்கருத்தரங்கிற்கு சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலாளர் பாலசுப்ரமணியன் வரவேற்றார். துணைத் தலைவர்கள் பாரதி, சீனு வேணுகோபால், பொருளாளர் கோவிந்தராசு முன்னிலை வகித்தனர். கருத்தரங்கில் தமிழ் மல்லன் ஆட்சி மொழி குறித்தும், தமிழ்மணி நடுவண் அரசு கல்வி வாரிய பாடத்திட்டம் பற்றியும், கலைமாமணி கல்லாடன் பயிற்றுமொழி குறித்தும் பேசினர். தொடர்ந்து நடந்த கூட்டத்தில் ஆட்சி மொழி சட்டத்தை புதுவை அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும், தமிழ் வளர்ச்சிக்கு தொண்டாற்றும் வகையில் தமிழ் வளர்ச்சி துறையை உடனே தொடங்க வேண்டும், மத்திய அரசின் கல்வி வாரிய பாடத்திட்டத்தை மறு ஆய்வு செய்து மாணவர்கள் தமிழ் மொழியை பயில்வதற்கு அரசு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், தமிழ் வழி கல்வியை தொடக்க பள்ளி முதல் கல்லூரி வரை உறுதி செய்து மாணவர்கள் பயிலும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவையில் 2ஆம் நாளாக ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தட்டச்சு தேர்வில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். புதுவையில் உள்ள மகளிர் பாலிடெக்னிக், மோதிலால் நேரு பாலிடெக்னிக் போன்ற மையங்களில் தட்டச்சு தேர்வு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்றது. இதில் முதல் நாளான சனிக்கிழமை புதுவையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தேர்வு எழுதினர். இதேபோல் ஞாயிற்றுக்கிழமையும் தட்டச்சு 2ஆம் நாள் தேர்வு நடைபெற்றது. இதிலும் 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். தேர்வின் முடிவுகள் ஓரிரு வாரங்களில் வெளியாகும் என தேர்வுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 2வது திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கன்வாடி ஊழியர் கணவன் வீட்டின் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரியங்குப்பம் அருந்ததியர்புரம் அன்னை நகரை சேர்ந்தவர் லட்சுமி, அங்கன்வாடி உதவியாளர். கடந்த 2002இல் உப்பளம் இந்திராகாந்தி விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு பயிற்சி மேற்கொண்ட போது பாகூர் ஆஸ்பத்திரி வீதியை சேர்ந்த ஊர்காவல்படை வீரர் மணிமாறனுடன் பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் வெவ்வேறு சமுதாயத்தினர் என்பதால் காதலுக்கு மணிமாறனின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் லட்சுமியுடன் மணிமாறன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளார். இதற்கிடையே திருமணம் செய்ய மறுத்ததால் வெளியூர் மகளிர் காவல் நிலையத்தில் லட்சுமி புகார் செய்துள்ளார். மணிமாறன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கோர்ட்டில் இவ்வழக்கு நடந்து வந்த நிலையில் மணிமாறன் பணியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். வழக்கை தனக்கு சாதகமாக முடிக்க லட்சுமியுடன் மீண்டும் உறவை புதுப்பித்துள்ளார். லட்சுமியை தனது வீட்டுக்கு அழைத்து சென்று திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த 4 மாதத்திற்கு முன்பு லட்சுமிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது.
இந்நிலையில் மணிமாறனுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க அவரது தாய் ராணி, அண்ணன் கார்த்திக் ஆகியோர் ஏற்பாடு செய்து பெண் பார்த்துள்ளனர். இதை அறிந்த லட்சுமி கைக்குழந்தையுடன் பாகூரில் உள்ள தனது கணவர் வீட்டுக்கு சென்று வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தியுள்ளார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வீடுகளில் பூஜிக்கப்பட்ட சிறிய சிலைகள் கடலில் கரைப்பு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்ட பேரணி. புதுவை சிவம் நினைவு நாள் அனுஷ்டிப்பு. காமராஜ் சாலையில் அமைந்துள்ள உருவ சிலைக்கு சபாநாயகர், அமைச்சர், எம்எல்ஏ மரியாதை. பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு வினாடி வினா. புதுவையில் 5 மையங்களில் நடைபெற்ற போட்டிகளில் மாணவ மாணவிகள் அசத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.